என்ன அடிக்கிறீங்க? என்னடா எதுக்கு அடிக்கிறீங்க? காப்பாத்தாம அவ யாரடா? தாய்க்கு சமமா தாயினே சொல்லலாம்டா. அவளை போய் அண்ணா போயிருக்கா அண்ணா கண்ணால் காண்பது பொய் காதால் காண்பது பொய் வீரர் சரிப்பது மெய் வீடியோ எடுத்துங்க அண்டு கேளுங்க குறுக்கு நடுக்க வந்த இடுப்பு நோந்து விடும். போ வந்த கவனிக்க நேரம் கிடையாது. போடா வாங்கடா. அத்தா பாடி என்ன என்ன நடந்தது அது வீட்டுக்கார செத்துட்டாரா? நீ ஒப்பாரி கட்டிக்கலாம் அவன் சொல்றான். எல்லாரும் நான் சொல்றேன் சொல்றீங்க ஒரே சொன்னா கேட்க முடியும். அவனை விட பாவத்துல சொல்ல வந்துட்டு நான் மாட்டேன். என்ன நான் சொல்றேன் நான் தலைநல புரியாம ஆட்டமா ஆடுன ஓட்டமா ஓடுன வானத்துக்கோ பூமிக்கோ தையத்தாக்கான் குதிச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டாயாமா வர சந்தோஷத்துல இன்னொரு மார்க்கெட் போயிட்டு மக்கள் சிக்கன பிச்சு முட்டை அத்தனை வாங்கி தருக்க குழந்தைகளுக்காக என்னுடைய கரத்துல காரத்தாரமா சமைச்சு வச்சுட்டேங்க. சமைச்சு வச்ச கையோட அவனும் அரண்மனை நோக்கி வந்தான். சுடு சுட அரைச்சு பரிமாறி அண்ணி இது பண்ற உணவை நான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. வெளிநாட்டுல ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே இந்த அரண்மனைக்கு வந்து உங்க கரத்தால செஞ்சு வச்ச சாதத்தை சாப்பிட்டு உடனேதான் என் செத்து போன நாக்குக்கு உயிரே வந்துட்டு பெருமையா சொன்னாங்க. ஆயா சொன்னா சொன்னானே சொல்லு நான் சொன்னேன். சாப்பிட்டது என்னவோ தெரியல எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொன்னா. உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா ஒன்னு ரூம்ல போய் படுத்துக்கணும் நான் சொன்னேன். எங்க அண்ணன் ரூம்ல போய் நான் படுத்துட்டு தூங்க மாட்டேன். மடியில தான் படுத்து தூங்க அடம்பிடிச்சான். ஏன்னா வளர்த்தவங்க சின்ன வயசுல குழந்தையோட மார்பு தோல் மீது மடிவு தாளாடிதானே தூக்க வச்சோம். அதே நினைப்போட இருக்கிற மாதிரி அந்த ஆசை வந்து என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாமி தான் பாருங்க அம்மா தானே ஒரு 10 ரூபான்னு சொன்னேன். அதுக்காக சொல்றான் நான் படுக்கிறதுக்கு முன்னாடி அரண்மனை யாராச்சும் இருக்கிற ஒரு ரவுண்டு போய் பார்த்து நாளைக்கு கதிர உள்டா பார்த்துட்டு உள்ள தாப்பாது அவர் பார்த்துக்குவார். நீ போ. சொல்லிட்டு அரண்மனை யாரும் இல்ல பாத்துட்டு நான் உள்டா பால் போட்டு வந்துட்டுங்க. அதுக்காக சொல்றான் அண்ணி இருட்டாவே அவங்க வெளிச்சமாவே இருக்குது கேட்டாங்க. லைட் எரியுதுப்பா அப்படின்னு சொன்னேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை யதார்த்தமா கேட்கும் நான் பதார்த்தமா ஆஃப் பண்ணுவேன். குழந்தை இருட்டு பார்த்த உடனே
இவ்வளவு தைரியமா வைக்கிற மேல கை இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொன்னா நீ போய் நிறுத்துக்க. நீங்க வெளுத்ததுல பாலை கரைத்ததுல நீரை நினைச்சுன்னு இருக்கிறீங்க. நான் உனக்கு சொல்ற தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த வயசான கைவனை கட்டி நீங்க என்னத்த சுகத்தை கண்டீங்க? உங்க வயசு இளமையே போயிடுச்சு, உங்க வாய்க்கே போயிடுச்சு நீ. அதனால நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். அவர் பீஸ் போன பல்பு, அவர் சொட்ட தலைய, அவர் மூத்த பல்ல அப்படி தப்பா சொல்லிட்டு எங்க அண்ணனுக்கு தெரியாம இந்த அரண்மனை நம்ம ஒரு செட்டிங் வச்சிருக்கோம். செஞ்ச காரணம் சொல்லி பெட்டி மேல தள்ளிட்டு ஏன்னா அண்ணி சொல்றதுமே போய் போய் ஏன்னா மாவு மிஷின்ல உன்னை யாரா சொல்லுங்க போடா போடா சந்திராசாக அவளை யார் உன்னைய ஒரு நாள் கூட ஆசா பாசமா அன்பான வார்த்தை உட்கார்ந்து பேசியதே கிடையாது. அப்படி எதுக்காக எல்லாம் உனக்காக தான். அண்ணா அண்ணா எனக்காக என் தங்கச்சிக்காக நம்ம தங்கச்சிக்காக உன் வாழ்க்கையே நீ இருவருமே வீணாக்கிட்டீங்க அண்ணா. அந்த நன்றி நான் எப்போதும் மறக்க மாட்டேன்னா. அப்படி எப்போது உங்களுக்கு தெய்வமா நினைக்கிறேன். அப்படி தெய்வத்தை துரோகம் செய்வனா வெளிநாடு தம்பி படிச்சுட்டு வருவோம். எனக்கு நாட்டு ஆள கூட தங்கச்சி படிச்சு வந்தேன். அப்படியே ஒரு அண்ணன் போட்டாட்டி அன்னிகாரியோட பார்க்காம ஏன்னா அவன் படிக்கரைக்கு கூப்பிடுறான். தொட்டு தாலி கட்டி இருக்காங்க. சொல்றேன் சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் தலையை வச்சு என் காலு அவனுக்கு பறிஞ்சு பேசுறீங்க. இனி இந்த அரண்மனை ஒரு நிமிஷம் இருந்தானு வச்சுக்க நான் செத்த போனதுக்கு சமம். கருத்தை பிடிச்சி சாவடி செத்து போட்டோம். சாவடி நல்லா எழுந்து அப்படியே பார்த்து மலையாட்ட உட்காந்துக்கிட்டு என் கேவனை போட்டி தடி என் கேவனை தடிமாடாட்ட உக்காந்து பாக்குறீங்களேடா அந்த கல்லு அந்த கட்டிய தான் மட்டிய வலிக்க கூடாதா? ஐயோ என் கைவனுக்கு என்ன சொன்னா நாளாடி காயலா நான் ஆளா பார்த்து இருப்பேன். நான் என் வேலையை நான் காட்டல. 20 வருஷமா ஏன் காட்ட தெரியுமா? ஏன் தெரியுமா? எல்லாம் இவனுக்காகத்தான். இவனுக்கு நான் கட்டுப்பட்டு நான் நடந்தேன். அப்பேற்பட்ட அண்ணனை கை நீட்டு வச்சு நான் பச்சேன். விடுவேன் நான் இவனை? நான் யாரு? எத்தனை பட்டாமா விடாத ஒரு நேரத்துல
500 ரூபாய்க்கு நடிக்கிற பாவி 1000 ரூபாய்க்கு நடிச்சுங்கிற எந்த பைத்தியரை போய் அடிக்க கல் எடுத்து லூஸ் போறீங்க முன்னாடி எப்படி என் புருஷனை நீ அடிக்கலாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நடிச்சுக்கிட்டியா அப்படி நம்ம அவனை கேட்க போனங்க அவ இல்ல அவன் என் பேக்கலையே मान करा चल पर मान करा था मान कराते आरकर पैया एंडतन पैया எங்க அம்மா காலடியில வீயாத குறையா காலடியில விழுந்து உன் பொண்ணு எனக்கு 2ஆம் கொடு உன் பொண்ணு எனக்கு 2ஆம் கொடு நான் கண்கலங்காம வச்சுக்கிறேன்னு சொல்லி என்ன 2ஆம் கல்யாணம் பண்றேன் என்ன அறக்கிறதுக்கு தான் போடுறது என்ன அறக்கிறதுக்கு தான் என் கைக்கு தாலி கட்டா போடுறது என்ன அறுத்து அந்த மூலில உட்கார வச்சு என் இப்படி முக்காடு போட்டு என் அழை வச்சு வேலையை பார்க்க வைக்க போறாண்டி அம்மா ஐயோ இந்த கிழமை செத்துட்டானா என் பூ ஏத்துருவாங்க பொட்டு ஏத்துருவாங்க பூசு மஞ்சள் புரியுதுவாங்க இந்த பொண்ணா நான் தாலியை நான் முந்தானிக்கு முன்ன எட்டு விட்டுன்னு போனேன்னா இந்த மாடுகட்டி என் சம்பாதிச்சாருங்க என் மூஞ்ச பாக்குறாளுங்க என் தாலியை பார்த்துட்டா நான் வரி எறிவாளுங்க ஐயோ நான் பொண்ணு இருக்க மாட்டேன் நான் பூ இல்லாம இருக்க மாட்டேன் நான் பூசு மஞ்சள் இல்லாம இருக்க மாட்டேன் இந்த பொண்ணால தாலி இல்லாம இருக்க மாட்டேன் ராஜா என்னடா காவத்தை பத்தி விட ஒரு கவலை பண்ணல அந்த பொட்டு பூ போட்டு தாலி நகைத்து இருக்கு சும்மா இல்லையா நான் சாவ மாட்டேன் ஆனா இவன் இருக்க கூடாது இவன் இருக்க கூடாது ஒரு அண்ணன் பாருங்க Thank you.